சல்லுன்னு சறுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை தள்ளிடாதீங்க. எங்கள் பாப்பா எப்படி ஏணி மேலே ஏறிட்டு இருக்கா பார்த்தீங்களா? ஏணினா ஏணி கிடையாது, ஏணி மாதிரி ஒரு செட்டப்பில் நாங்கள் பாப்பா என்னமோ பிறந்ததுலேருந்தே நான் அப்படி இப்படின்ற மாதிரி நான் அவ்வளோ வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கா. நான்லாம் ஏறிடுவேம்மா, நான்லாம் சறுக்கிடுவேம்மா அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆத்துக்கோயில் திருவிழாக்கு போயிருந்தோம். அங்கே கிட்ஸுக்காக போட்டிருந்த கேமில் இதுவும் ஒன்றுங்க. 30 to 50 ருபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஒரு ஒரு செட் குழந்தைங்களா. இவளுக்கு இந்த கேமில் ரொம்ப பிடிக்குங்க. டெய்லி பார்க்குக்கு போனால் கூட இந்த மாதிரி தான் ஏறி சறுக்கிக்கிட்டே இருப்பாள். என்ன தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு படியாக ஏறினாலும் டக்குன்னு நம்ம சறுக்கி விட எது வேணாலும் வருன்றதை இப்போவே கற்றுக்கிறா போல் இருக்குது. நமக்கு தான் இது எதுவும் தெரியாமல் நம்ம நல்லது சொல்கிறோன்ற பேரில் நிறைய நல்ல விஷயத்த சொன்னால், நீ எதையாவது சொல்லிட்டு போமா, என்ஜாய் பண்ணுற வயசு இது, நான் அப்படி தான் என்ஜாய் பண்ணுவேன். படிக்கணும், படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதுக்கப்புறம் காசு சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்னு போகிறத விட இருக்கிற வயசை எப்பப்போ என்ஜாய் பண்ணுமோ அதை அப்பப்போ என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் போம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. நான் என்னத்தான் சொல்கிறது தெரியல. ஆனால் அவள் பண்ணுற சேட்டையை விட அவள் இப்படி பண்ணுறா இவள் இப்படி பண்ணுறான்னு நம்மளை உசுப்பேற்றுற பெரியவங்களுக்கு மத்தியில் நம்ம